ஆண்டவரின் நாமம் வாழ்த்தப்படுக, ஸ்தோத்திரிக்கப்படுக. ஆண்டவருக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் அமரலாம். உங்கள் இடத்தை சரி செய்து உங்களோட பைபிளை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நாம் ஏற்கனவே அனைவரும் அறிந்ததை குறித்து பேசப் போகிறோம். ஒரு முறை நான் ஒருவரை கேள்விப்பட்டேன். ஒரு பிரசங்கியை கேட்கும்போது அவர் சொன்னது, நான் பைபிளில் புதிதாக ஒன்றையும் காணவில்லை. நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன். எல்லாவற்றையும் படித்துவிட்டேன். எனக்கு இனி பிரசங்கிக்க ஒன்றும் இல்லை. ஏனெனில் படிக்கும்போது புதிதாக ஒன்றும் காணவில்லை. புதிதாக ஒன்றும் இல்லை. அப்பொழுது அவர் அவ்வாறு கூறியபோது நான் நினைக்கிறேன், அவர் கூறியதில் உண்மை இருக்கிறது. ஆனால் சகோதரர்களே, நாம் தேவனைப் பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ள முடியும். மேலும் அதை மீண்டும் மீண்டும் படிக்கவும் திரும்பவும் கேட்டுக்கொள்ளவும் தேவன் ஒரு மனிதரின் வாழ்க்கையில் எப்போது வெளிப்பட்டாரோ அல்லது அவர் எவ்வாறு ஒருவருடன் நடந்து கொண்டாரோ அதை மீண்டும் பார்க்கவும் வேண்டும். நாம் அந்த கதையை ஏற்கனவே அறிவோம் என்று கூறுவோம். ஆனால் எப்போது நாம் எங்கள் ஆன்மீக வாழ்க்கையை உருவாக்கும் நோக்கத்துடன் அந்த கதையை படிக்க விரும்புகிறோமோ அப்போது புதிதாகவும் மாறுபட்டதாகவும் ஏதோ ஒன்றைன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போது நாங்கள் சொல்வோம், நான் அந்த கதையை ஏற்கனவே பலமுறை படித்துள்ளேன். ஆனால் இப்போது நான் புதிதாக ஒன்றை கண்டுபிடிக்கிறேன். மாறுபட்டதாக இருப்பதை உணர்கிறேன். பல விஷயங்களை புரிந்து கொள்கிறேன். இது எங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் பல்வேறு அனுபவங்களினால் உள்ளது. தேவன் எங்களுக்கு வெளிப்படும்போது ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையில் அவர் மாறுபட்ட முறையில் வெளிப்படுகிறார். ஒவ்வொருவரும் தனித்துவமான அனுபவங்களை வாழ்கிறார். ஆனால் நாம் அனைத்தையும் சேர்த்து எங்கள் சாட்சிகளை பகிர்கிறோம். எங்கள் அனுபவங்களை பற்றி பேசுகிறோம். மேலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை வாழ்கிறார். ஆனால் எப்போதும் தேவன் அங்கு இருக்கிறார். எங்களை நகர்த்தி மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதனால் நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் அறிவேன் என்று கூறுவதை நிறுத்துகிறோம். ஏனெனில் இறுதியில் நாம் எதையும் அறிவதாகவே இல்லை, புரிந்து கொள்ளவில்லை. நான் அதே விஷயங்களை 100க்கும் மேற்பட்ட முறை படித்துள்ளேன் என்று சொல்லுகிறோம். இன்று நாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். தலைப்பு தேவன் இன்றி பேசுகிறார் என்று சொல்கிறது. அதனை கேட்கிற மக்கள் கூறுவார்கள், எப்படிப்பட்டது? தேவன் இன்றைக்கு பேசுகிறாரா? ஏனெனில் நான் பலரை கேட்டிருக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், தேவன் மனித குலத்தை மறந்துவிட்டார். தேவன் தனது படைப்புகளை மறந்துவிட்டார். தேவன் மனிதனை உருவாக்கி அவரை பூமியில் தனியாக விட்டுவிட்டு தேவன் மறைந்து விட்டார். மற்றும் அவர் தனது படைப்பையும் தானே செய்ததையும் மறந்துவிட்டார். இதையும் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அது மிகப்பெரிய பொய்யாகும். ஏனெனில் தேவன் மனிதனை உருவாக்கிய கணம் முதல் அவரோடு பேசினார். இன்றைக்கு தேவன் பேசுகிறார். மேலும் தேவன் நித்தியத்திற்கும் பேசுவார். நாம் எண்ணிக்கையாக பார்க்க ஆரம்பித்தால் தேவன் மனிதருடன் பேசினார் என்பதை எண்ணி முடிக்க முடியாது. ஏனெனில் அவர் ஆதாமுடன் பேசினார், பிதாமகர்களுடன் பேசினார், நோவா, அபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோசே ஆகியோருடன் பேசினார். அனைத்து பாத்திரங்களையும் மக்களையும் குறிப்பிட ஆரம்பித்தால் அது முடிவடைய நேரமில்லை. தேவன் பேசினார் என்று கூறப்படுகிறது. ஆகவே தேவன் பேசினார். மேலும் தேவன் இன்று பேசுகிறார் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் அவர் நேற்றும் அதேவர், இன்று அவர் அதேவராகவே இருக்கிறார். அவர் மாறுவதில்லை. ஆடம்பரங்கள் மாறுகின்றன, தொழில்நுட்பம் விஞ்ஞானமும் முன்னேறுகின்றன. அனைத்தும் மாறுகிறது, வளர்ச்சியடைகிறது, மாற்றமாகிறது.
இயற்கையின் எல்லா கூறுகளும் மாற்றமாகின்றன. தொழில்நுட்பம் அதிகரிக்கிறது. பல புதிய விஷயங்கள் உருவாகின்றன. ஆனால் தேவன் அதே. அவர் மாறுவதில்லை. அதே தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பேசினார், இன்று நமக்கு பேசுகிறார். அதை நாங்கள் அறிவோம். இன்று என்னுடன் இருக்கும் சகோதரர்கள் அனைவரும் 5,000க்கும் மேற்பட்ட இடங்களில், ஏனெனில் ஒவ்வொரு இடத்திலும் 8 அல்லது 10 அல்லது 12 பேர் இருக்கலாம். தேவன் இன்று நமக்கு பேசுகிறார் என்பதை அறிவார்கள். ஆனால் நாம் சில வசனங்களை மட்டுமே படிப்போம், எல்லாவற்றையும் அல்ல. ஏனெனில் பைபிளில் பல வசனங்கள் உள்ளன. கற்பனை செய்யுங்கள், முழு பைபிளும் தேவன் மனிதருடன் பேசினார் என்று கூறி சாட்சி அளிக்கிறது. ஆனால் சில வசனங்கள் நாம் கேம்கோக்காக பயன்படுத்துவோம். இதனால் உங்கள் சகோதரர்கள், திருச்சபை உறுப்பினர்கள் கற்றலுக்கு தகுந்தவராக மாறுவார்கள், அறிவிலும் மேம்பட்டவர்களாக மாறுவார்கள். மேலும் தேவனை எழுப்ப விரும்பும் அந்த ஆசான்களாகவும் ஆசிரியர்களாகவும் மாறுவார்கள். மக்களுக்கு சுவிசேஷத்தையோ அல்லது மீட்பின் நற்செய்தியையோ அல்லது பரலோக ராஜ்யத்தை போதிக்க கற்பிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை தேவனுடைய வழியை மக்களுக்கு கற்பிக்க தயாராக இருக்க செய்ய விரும்புகிறார். தேவன் ஒவ்வொரு நபருடனும், ஒவ்வொரு ஆணுடனும், ஒவ்வொரு பெண்ணுடனும் இருக்கிறார். அவர்கள் தங்கள் மனதை தயாரித்து கற்பிக்க முன்வரும்போது, ஆனால் தேவன் மனிதர்களும் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இது முழுமையாக ஆண்டவரின் அல்லது தூய ஆவியின் பொறுப்பாக மட்டும் அல்ல, ஆனால் மனிதரும் தேவன் நியமித்த பணியை நிறைவேற்ற வேண்டும். இன்றைய கற்பித்தல் ஒரு சான்றாகவும், ஏற்கனவே நாங்கள் அனைவரும் அறிந்ததை மீண்டும் விளக்குவது போன்றதாகவும் இருக்கும். அதாவது தேவன் இன்று பேசுகிறார். இதனால் நீங்கள் ஒரு கருவியை பெற்றுக்கொண்டு தேவன் பேசுகிறார் என்பதை அறியாதவர்களிடம் அவர்களை அச்சமுறுத்தாமல் எளிதில் மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு போதிக்கவும் அல்லது பேசவும் உதவுகிறது. கற்பித்தலின பிறகு ஒவ்வொருவரும் தேவன் தம்முடன் பேச வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆம், நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உலகின் சில இடங்களில், சில கோவில்களில், சில பகுதிகளில் ஏற்கனவே துதிகள் தொடங்கியுள்ளன. மக்கள் ஆண்டவரை துதிக்க வரவும், கைகளை வைத்து பிரார்த்தனை செய்தல், தீர்க்க தரிசனத்தின் பரிசு போன்றவற்றில் பங்கேற்கவும், தேவன் அவர்களின் வாழ்க்கையில் வெளிப்பட நுழைவதற்கான வழிகளை தொடங்கியுள்ளனர். ஆகையால் இது விரைவில் முழுமையாக எழும்பும் என்றும், நாம் அனைவரும் திருச்சபையில் மீண்டும் மகிழ்ச்சியோடு ஒன்றாக கூடுவோம் என்றும் நாங்கள் நம்புகிறோம். நாம் ஒன்றாகவே ஆண்டவரை வழிபடுவோம், துதிப்போம். அவர் நம்மிடம் பேசுவார். நாங்கள் ஆன்மீக பரிசுகளை வெளிப்படுத்தும் பணியில் ஈடுபடுவோம். இந்த முறையில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். அப்படியால் இங்கே ஊலா நாப்பு பார்த்தது என்பதை திறப்போம். ஆனால் நான் கூறியது போல தேவன் பேசுகிறார் என்பதற்கான இது ஒரே குறிப்பிட்ட நிலைப்பாட்டல்ல. ஏனெனில் தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பேச ஆரம்பித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். மோசேவுக்கு முன்பாக தேவனோ பேசினார் என்பதை சொல்லும்போது பல பாத்திரங்களை குறிப்பிடாமல் போகிறது. இது ஆண்டவரின் வார்த்தையின் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கும் புதிதாக சேர்ந்தவர்களுக்கும் ஒரு குறிப்பாக உள்ளது. மேலும் புதியவர்கள் மற்றும் சமீபத்தில் அறிந்தவர்களும் தேவன் இன்று நமக்கு பேசுகிறார் என்பதை கற்றுக்கொள்வார்கள். உலானாப்பாது 8ஆம் வசனத்தில் தேவன் யாக்கோபிடம் பேசுகிறார். சரி, வரலாற்று பகுதிக்கு நான் கொஞ்சம் திரும்புகிறேன். வரலாற்றின் ஒரு பகுதியில் தேவன் யாக்கோபிடம் அவர் எகிப்துக்கு பயணிக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஏனெனில் கடுமையான பட்டினி நிலைமையால் அங்கு உணவில்லாமல் இருந்தனர்.
தேவன் அதற்கு பயனுள்ளதாக யாக்கோபின் மகனான யோசேப்பை எகிப்தில் ஏற்பாடு செய்தார். தேவன் யாக்கோபுக்கும் அவரது குடும்பத்திற்கும் அங்கு குடியேறச் சொல்லியதால் அவர்கள் கானான் நிலத்தில் நிலவிய பட்டினியையும் குறைவையும் தற்காலிகமாக கடக்க முடிந்தது. அப்பொழுது தேவன் யாக்கோபிடம், உங்கள் குடும்பத்துடன் எகிப்துக்கு செல் என்று உத்தரவிட்டார். இங்கே நமக்கு முக்கியமானது, தேவன் எப்படி அந்த குடும்பத்தில் அவர் வெளிப்பட்டு பேசினார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் இங்கே 2ஆம் வசனத்தில் கூறுகிறது, நாம் உலா நாத்தன் ஆன் இருண்டில் உள்ளோம். தேவனின் என்று பேசுகிறார் இல்லையா? ஆனால் அந்த நேரத்திலும் அவனு பேசினார். நாம கடந்த காலம், பழைய காலம் பற்றி பேசுகிறோம். அது கூறுகிறது, இரவில் தேவன் கனவில் இஸ்ரவேலிடம் LS1B பேசினார். இஸ்ரவேல் என்பது யாக்கோபே. தேவன் யாக்கோபின் பெயரை மாற்றினார். அவர் கூறினார், உன் பெயர் இனி யாக்கோபாக இருக்காது, மாறாக இஸ்ரவேலாக இருக்கும். அதனால் அவர் கூறுகிறார், இரவில் தேவன் கனவில் இஸ்ரவேலிடம் பேசினார். தேவன் யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். நான் இங்கே இருக்கிறேன் என்றான் இஸ்ரவேல். அப்பொழுது அவர், நான் தேவன், உன் தந்தைக்கும் தேவன். எகிப்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கு உன்னை பெரிய இனமாக்குவேன். அதுதான் உத்தரவும் தேவன் யாக்கோபிடம் பேசியதுமாகும். யாக்கோபும் அவரது குடும்பமும் எகிப்துக்கு சென்றனர். அவர் கீழ்ப்படிந்து எகிப்துக்கு சென்றார். ஆனால் இங்கு அழகானதாவது, தேவன் யாக்கோபுடன் பேசினார் என்பதை நாம் கவனிக்கிறோம். அதேபோல நாம பைபிளை தொடர்ந்து படித்து ஒரு வசனமாகவோ அல்லது பைபிளின் ஏதாவது ஒரு பகுதியில் உள்ளதை பார்த்து உணர்வோம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, மற்றும் இன்று கற்பித்தலை கேட்க தங்களை அர்ப்பணித்த அனைவரும், நீங்கள் தேவன் இன்றைக்கு பேசுகிறார் என்பதை உணர்வீர்கள். அது உங்களை சிந்திக்கவும், தேவன் இருக்கிறார் என்ற உண்மையை பற்றிய உங்கள் கருத்தை மாற்றவும் செய்துவிடும். யாத்திராகமம். நாம் யாத்திராகமம் 6 அதிகாரத்துக்கு செல்கிறோம். அதே பாத்திரத்தை பற்றியும் பேசுகிறோம். இங்கே தேவன் மோசேயுடன் பேசுகிறார். யாத்திராகமம் 6:1 வசனத்தில் யெகோவா கூறுகிறார், அப்போது கர்த்தர் மோசே நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்ய போவதை நீ இப்போது காண்பாய். எகிப்து அரசனுக்கு அவனுக்கு எதிராக என் மகா வல்லமையை பயன்படுத்துவேன். அவன் என் ஜனங்களை போக விடுவான். அவர்களை அனுப்ப மிக்க ஆயத்தத்தோடு இருப்பான். அவர்கள் போகும்படியாக அவன் கட்டாயப்படுத்துவான் என்றார். இங்கே நாம் பேசுவது யாக்கோபும் அவரது குடும்பமும் எகிப்திலே குடியேறிய 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்ததை பற்றியது. அவர்கள் 49 ஆண்டுகள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் தேவன் மோசேயின் மூலம் அவர்களை அங்கிருந்து வெளிக்கொண்டு வர முடிவு செய்தார். அவர்களை ஆசீர்வதிக்கவும் கானான் நிலத்தை பாரம்பரியமாக வழங்கவும். இப்பொழுது இது உலா 46:2 நாம் வாசித்த வசனத்துக்கு பிறகு 49 ஆண்டுகள் கழித்து நடந்தது. தேவன் மோசேயிடம் கூறுகிறார், ஜனங்களை நான் எடுத்து வருவேன். இனி அவர்கள் வெளியேறும் நேரமும் வந்துவிட்டது. 49 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இப்போது மோசேதான். தேவன் மேலும் கூறுகிறார், பரோவோனும் மக்களை வெளியே விட விரும்புவதில்லை. ஆனால் வலுவான கையால் அவர்களை அனுப்புவார். வலுவான கையால் அவர்களை தன் நாட்டிலிருந்து துரத்துவார். இது யாத்திராகமம் 6:1 கூறப்பட்டுள்ளது. மற்றும் 2ஆம் வசனத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது,
தேவன் பேசும் இடமாகும். அது கூறுகிறது, பின் தேவன் மோசேயை நோக்கி, நானே கர்த்தர். நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தரிசனமானேன். அவர்கள் என்னை எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அழைத்தார்கள். LS2 அவர்களுக்கு ஏகோவா, கர்த்தர் என்னும் எனது பெயர் தெரிந்திருக்கவில்லை. இங்கே தேவன் ஏகோவா என்ற பெயரின் அர்த்தத்தை விளக்குகிறார். அது போரின் தேவன், சமரத்தின் தேவன் என்பதை குறிப்பதாகவும் அவன் இந்த பெயரை தேர்ந்தெடுத்தார். ஏனெனில் அவர் தனது மக்களுக்காக பல ஜாதிகளுடன் போராட வேண்டியிருந்தது. அதனால் ஏகோவா என்றது போரின் தேவன், சமரத்தின் தேவன் என்று பொருள்படுகிறது. இங்கே தேவன் மோசேயிடம் கூறுகிறார், நான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடன் அறிமுகமான போது அவர்களிடம் என்னை ஏகோவா என அறிமுகப்படுத்தவில்லை. ஆனால் உன்னிடம் மோசே, நான் என்னை ஏகோவா என வெளிப்படுத்துகிறேன். இப்போது தேவன் மோசேயுடன் பேசுகிறார். நாம் காண்கிறோம், தேவன் மோசேயுடன் 2 நண்பர்களைப் போல பேசுகிறார். ஒருவர் மற்றொருவருடன் தொடர்பு கொண்டது போல. எவ்வளவு அழகானது! மனிதர்களாகிய நாங்கள் தேவனின் இதயத்தை வென்று அவருடனான நட்பை நிலைநிறுத்த முடியுமானால், தேவனுடைய பிள்ளைகளாக, விசுவாசிகளாக, அவருடைய சீடர்களாக இருப்பதற்கும் மேலாக நாம் அவருடைய நண்பர்களாகவும் இருக்க முடிந்தால் அது எவ்வளவு மகிழ்ச்சியானது! அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது அப்போஸ்தலர்களிடம் சொன்னது போல, இப்போதிலிருந்து நீங்கள் என் அடியார்கள் அல்ல, நீங்கள் என் நண்பர்கள் ஆவீர்கள். ஏனெனில் நான் உங்களை நண்பர்கள் என்று அழைப்பேன். நண்பன் ஒருவரின் இரகசியங்களை அடியாரை விட அதிகமாக அறிந்திருப்பான். ஆகையால் தேவன் தம்முடைய இரகசியங்களையும் மிருதங்களையும் நமக்கு தெரியப்படுத்த விரும்பினால் அவர் நம்மை நண்பர்களாக மாற்றுவார். எவ்வளவு அழகானது அந்த பெரிய நண்பராகிய தேவனை பெற்றிருப்பது! அவர் நமக்கு பேசுகிறார், பல விஷயங்களை நமக்கு கூறுகிறார், பல இரகசியங்களை நமக்கு தெரிவிக்கிறார். நாம் அவருடனும் பேசுகிறோம். நம்ம வாழ்க்கையில நடக்கின்ற ஒவ்வொன்றையும் கூறுகிறோம். மோசமானது, துன்பமானது, வேதனை மிக்கது அல்லது மகிழ்ச்சியானது, அனைத்தையும் ஆண்டவருக்கு சொல்லுகிறோம். இந்த விஷயம் என்னிடம் நடந்தது, இது எனக்கு நேர்ந்தது, இது எனக்கு நடக்கிறது. ஆண்டவரே, உதவி செய். என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என நான் அறியேன். நீர் என்னை உதவுவாய், ஏனெனில் நான் உன் நண்பராக இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நீர் என் நண்பராக இருக்க வேண்டும். என்னிடமிருந்து நீங்காதே. நீர் இன்று பேசுகிறீர், என்னிடம் பேசுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களிடம் பேசுவதற்கு உமக்கு பல வழிகள் உள்ளன. எப்படி? கடவுளும் மனிதர்களுடன் பேசுவதற்காக வைத்திருக்கின்ற வழிமுறைகள் எவை? காண்டுகளே. எனவே காண்டுகள் என்றால் என்னவென்றால், நாம் மேல் விழுகிறோம், நாம் மேல் தூங்கவில்லை, விழிப்புணர்வில் இருக்கிறோம். அப்பொழுது திடீரென கடவுள் ஒருவருக்கு ஒரு காண்டு கொடுப்பார். பின்னர் அந்த நபர் ஒரு படம் பார்க்கும் போல, ஒரு திரைப்படம் பார்க்கும் போல பல விஷயங்களை பார்க்க தொடங்குவாரு. கடவுள் அவருக்கு பல விஷயங்களை காண்பிப்பாரு, அவரோடு பேசுவார். மேலும் அந்த நபர் கடவுளின் குரலை கேட்க முடியும். கடவுளை காண்பதற்கு வாய்ப்பு உண்டு. கடவுள் அவருக்கு கட்டளைகள் அளிப்பார், வாக்குறுதிகளை அளிப்பார். இது காண்டுகளின் வழியாக நிகழ்கிறது. கடவுள் பலரிடமும் இவ்வாறு பேசுகிறார். பழங்காலத்தில் அவர் தீர்க்கதரிசிகளிடம் இவ்வாறு பேசினார். மற்றொரு வழி, கடவுள் மனிதர்களுடன் பேசுவதற்கான வழி என்பது கனவுகளின் மூலமாகும். ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கையிலே கனவில் கடவுள்
அவருக்கு பல விஷயங்களை வெளிப்படுத்துவார். கடவுள் அவரை தோற்றமளித்து அவரோடு பேசுவார், கட்டளைகள் அளிப்பார். அவர் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்வார், அல்லது அவரை ஆசீர்வதிப்பதாகவும் கூறுவார். ஒருவன் வியாபாரம் செய்யவோ அல்லது வேறு செயல்களை திட்டமிடவோ முயற்சி செய்தால் அவருக்கு இது தேவையான தெளிவையும் உதவியையும் கடவுள் அளிப்பார். அவர் சரியான வழியில வாழ்வதற்காக தனது தினசரி வாழ்வில் நல்ல முறையில் முன்னேற உதவுகிறார். கடவுள் கனவுகளின் மூலம் அவரை வழிநடத்துகிறார். இதுவும் ஒரு வழி. மற்றொரு வழி கடவுள் மனிதருடன் பேசுவதற்கான வழி தீர்க்கதரிசனத்தின் மூலம் ஆகும். தீர்க்கதரிசனம் என்பது தீர்க்கதரிசிகள் அல்லது தீர்க்கதரிசிகளின் வாயிலாக அல்லது தீர்க்கதரிசனத்தின் பரிசு பெற்ற சகோதரர்கள் அல்லது நம்பிக்கையாளர்களின் வாயிலாக இருக்கலாம். கடவுள் பல சகோதரர்களுக்கு தீர்க்கதரிசனத்தின் பரிசு கொடுக்கும் பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் செய்கிறார்கள். அப்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த நபரின் வாயையும் நாவையும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு பேசுவார், அல்லது அவர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துவார். தீர்க்கதரிசியின் வாயையும் உணர்வையும் கடவுள் பயன்படுத்தி ஒருவரை பற்றிய பல விஷயங்களை வெளிப்படுத்துவார், காட்டுவார். அப்போது கடவுள் பேசுகிறார். கடவுள் மனிதருடன் பேசுகிறார் மற்றும் அவர் எவருக்கும் பாகுபாடு காட்டாமல் இதை செய்கிறார். கடவுளின் வழிநடத்தலை விரும்பி தனது வாழ்க்கையில் கடவுளை நம்பிக்கை கொள்வதற்கு தயார் நிலையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கடவுள் பேச தயாராக உள்ளார். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. கடவுள் இன்று பேசுகிறார். எப்படி சித்தரிக்கிறார்? ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் எப்படி பேசுகிறார் என்று நீங்கள் ஏற்கனவே அறிந்தீர்கள். காண்டுகள், கனவுகள், தீர்க்கதரிசனம், தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசிகள், ஆன்மீக பரிசுகள், இவை அனைத்தும் மனிதர்களுடன் கடவுள் பேசுவதற்கான வழிகள். இதை மறக்காதீர்கள். ஏனெனில் ஒரு நாள் உங்களுக்கு மக்களுக்கு போதிக்க வேண்டிய தருணம் வரும். மக்களுக்கு போதிக்கவும் உங்கள் சாட்சியத்தையும் பகிரவும் நீங்கள் உண்மையான வாழ்வில் இருந்து எடுத்துக்காட்டுகள் மற்றும் விளக்கங்களுடன் போதிக்க வேண்டும். மக்கள் எளிதில் புரிந்து கொள்வார்கள். கடவுள் இன்று பேசுகிறார் என்பதே எவ்வளவு அழகானது, எவ்வளவு அழகானது. மோசே எவ்வாறு நமது தேவனுடன் பேசியிருப்பார் என்று சிந்தியுங்கள். அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்திருக்கும். நன்றி உங்களின் கவனத்திற்கு. சரி, மீண்டும் சரியான முறையில் மாற்றுகிறேன். நாம் தெய்வ விதானம் 5 ஆம் அதிகாரத்திற்கு செல்லலாம். தெய்வ விதானம் 5 ஆம் அதிகாரத்தின் 24 ஆம் வசனத்தில் மோசே இஸ்ரவேல் மக்களிடமிருந்து விடைபெறுகிறார். நாம் நினைவு கூற வேண்டும், அவர்கள் வனாந்தரத்துல 40 ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு வெளியேறுகிறார்கள். எகிப்திலிருந்து வெளியேறிய அனைத்து பெரியவர்களும் வனாந்தரத்தில் மரணம் அடைந்து விட்டனர். மேலும் புதிய தலைமுறை குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மட்டும் மீதம் இருந்தனர். அவர்கள் வனாந்தரத்தில் வளர்ந்துவிட்டனர் மற்றும் அவர்கள்தான் அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். அவர்களுக்கு மோசே கடவுளின் சட்டங்களை, விதிகளை மற்றும் கட்டளைகளை மீண்டும் கற்பிக்க வேண்டியிருந்தது. அதாவது அந்த மக்களே தேவனின் அனைத்து கட்டளைகளையும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும், தேவனை மகிழ்விக்க வேண்டும். மோசே அங்கு அந்த புதிய தலைமுறையினருக்கு முன்னதாக நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் நினைவூட்டுகிறார். சட்டங்களையும் கட்டளைகளையும் அவர்களுக்கு மீண்டும் சொல்லிக் கொடுக்கிறார். அப்பொழுது வசனம் 5:24 மோசே கட்டளைகளை படித்து காட்டிய பின்பு அவர்களிடம் கூறுகிறார், கடவுளின் கட்டளைகளை பின்பற்றுங்கள், தேவனின் சித்தத்தை செய்யுங்கள்.
அதற்கு பிறகு அவர்கள் மோசேவுக்கு பதிலளிக்கிறார்கள் மற்றும் அவர்களுடைய பதில்களில் சில முக்கியமான விடயங்களை சொல்கிறார்கள். அவர்கள் நமது தேவனாகிய கர்த்தர் அவரது மகிமையையும் பெருமைகளையும் காண்பித்தார். நாம் அவரன் அக்கினியிலிருந்து ஒன்றும் பேசியதை கேட்டோம். தேவன் மனிதனோடு பேசியும் அவர் உயிரோடு வாழ்வதை இந்நாளில் கண்டோம். அது அவர்கள் அனுபவித்த அனுபவமாகும். கடவுளும் மனிதர்களுடன் பேசுகிறார் என்பதையும் அவர்கள் கண்டது கேள்விப்பட்டதும் பிறகு அதை பின்பற்றியும் வாழ்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், கடவுள் மனிதர்களுடன் பேசுவதை நாங்கள் கண்டுள்ளோம். ஆம், அவர்கள் அதை நேரடியாக அனுபவித்தனர், உணர்ந்தனர். இன்று நாமும் இதை உணரலாம். இப்பொழுது சில வசனங்களை வாசிப்போம். அவை கடவுள் இன்று பேசுகிறார் என்பதை நமக்கு கற்பிக்கின்றன. அப்படியென்றால் இன்றைக்கு என்றால் எப்போது தொடங்கியது? இன்றைக்கு என்பது எப்போது தொடங்கியது? அதாவது மேசியா, இரட்சகர், கடவுளால் அனுப்பப்பட்டவர், அனுக்கிரகிக்கப்பட்டவர் வந்து மனிதராக தோன்றிய அதே நாளிலிருந்து அவர் பூமிக்கு கேளது என்று வந்தபோது அவர் மனிதர்களிடம் பேசத் தொடங்கினார். அவர் மனிதனாக மாறி மனித குலத்தின் மீதான அன்பை வெளிப்படுத்தினார். அவன் பரிசுத்த ஆவியானவர் வரும் என்று கூறினார். அவர் மனிதர்களுடன் தொடர்ந்து பேசுவார் என்று உறுதியளித்தார். இதுவரை கடவுள் பேசிக்கொண்டே இருக்கிறார், மனிதர்களுக்கு வழிகாட்டுகிறார். கடவுள் மறைந்து இருக்கவில்லை, அவர் தூரத்திலும் இல்லை. சிலர் அவர் மிகவும் தூரத்திலும் இருக்கிறார், அவர் அணுக முடியாதவர் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் பாவத்திலும் தீமையிலும் வாழும்வர்களுக்கு மட்டும் அவரின் தொலைவில் இருப்பார். ஆனால் கடவுளை உண்மையோடு நேசித்து நம்பிக்கையுடன் மனதை சமர்ப்பிக்கிறவர்களுக்கு அவர் எப்போதும் அருகில் உள்ளார். அவன் பேசுகிறார், உற்சாகம் அளிக்கிறார், ஆறுதல் வழங்குகிறார். கர்த்தரின் நாமம் வாழ்த்தப்படுவதாக. நமது கடவுளின் அன்பிற்கும் அவரது கருணைக்குமான நன்றியை நாமெல்லாம் செலுத்துகிறோம். அவர் எப்போதும் தனது மக்களையும் குழந்தைகளையும் தனது சிருஷ்டிகளையும் பற்றிய அன்புடன் தாங்குகிறார். இங்கே சாமுவேல் புத்தகத்தில் நாம் ஒரு நபரின் அழகான அனுபவத்தை காண்கிறோம். 1 சாமுவேல் ஆம் அதிகாரம், அதாவது சாமுவேலின் அழைப்பின் கதை. இது ஒரு அற்புதமான அனுபவம். சாமுவேல் கடவுளுடன் பேசிய அனுபவம் எவ்வளவு அழகானது! அது பலர் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், கடவுள் மனிதருடன் பேசுவதில்லை, கடவுள் மனிதனை பார்த்து கவலைப்படுவதில்லை, அவர் மனிதனை மறந்துவிட்டார். ஆனால் அது உண்மையல்ல. 1 சாமுவேல் 3 அதிகாரத்தில் சிறுவனாக இருந்தபோது கடவுள் சாமுவேலுக்கு அழைப்பு கொடுத்தார் என்பதை கூறுகிறது. சாமுவேல் அப்போது கோவிலில் வசித்து வந்தார். மேல் புரோகிதரின் அருகில் இருந்தார். அங்கு அவரும் ஒரு மிக பெரிய அனுபவத்தை கொண்டார். அதை வசனம் 9 வாசிக்கலாம். ஆனால் வசனம் 1 இது இவ்வாறு ஆரம்பமாகிறது. சிறுவனான சாமுவேல் ஏலியின் கீழே கர்த்தருக்கு சேவை செய்து வந்தான். அந்த நாட்களில் கர்த்தர் ஜனங்களோடு நேரடியாக அடிக்கடி பேசுவதில்லை. அங்கே மிக குறைந்த தரிசனங்களே இருந்தன. அது கூறுகிறது, கர்த்தரின் வார்த்தை அந்த நாட்களில் அரிதாக இருந்தது. அதாவது பாவத்தினால் கடவுள் மனிதர்களுடன் பேசுவதையும் வெளிப்படுத்துவதையும் நிறுத்தியிருந்தார். கர்த்தர் மீண்டும் அவர்களிடம் பேசவில்லை, அவர்களிடம் தீர்க்க தரிசனங்களை அனுப்பவில்லை. கர்த்தரின் உயிருள்ள வார்த்தை அரிதாக இருந்தது. கடவுள் மனிதர்களுடன் பேசுவதும் வார்த்தை வழங்குவதும் அரிதாக இருந்தது. மேலும் அது கூறுகிறது, அந்த நாட்களில் காண்டுகள் அடிக்கடி இல்லை. அதாவது
தீர்க்க தரிசனங்களை வழங்கும் தீர்க்கதரிசிகள் இருந்ததில்லை. கடவுளின் வார்த்தை அல்லது அவரின் அறிவுறுத்தல்கள் வழக்கமாக கிடைக்கவில்லை. அந்த நாட்களில் காண்டுகள் அடிக்கடி இல்லை என்றது குறிப்பிடுகிறது. ஆனால் இங்கு வசனம் 9 சாமுவேல் தூங்கிக் கொண்டிருந்த போது கர்த்தரின் குரலை கேட்டான் என்று கூறப்படுகிறது. அப்போது சாமுவேல் கர்த்தரின் குரலை கேட்டபோது எலியிடம் சென்று கூறினான், நீ என்னை அழைத்தாயா? நீயே என்னுடன் பேசுகிறாயா என்று கேட்டான். ஆனால் எலி கூறினார், இல்லை, நான் உன்னுடன் பேசவில்லை, போய்து திரும்ப தூங்கு. சாமுவேல் மீண்டும் மீண்டும் கர்த்தரின் குரலை கேட்டபோது எலியிடம் சென்று கூறினான், நீ என்னை அழைக்கிறாய், உன் குரலை நான் கேட்டேன். அப்பொழுது எலிக்கு புரிந்தது, அது கர்த்தர் சாமுவேலிடம் வெளிப்படுகின்றாரன் என்பதை காட்டுகிறது. அதனால் எலி வசனம் 9 கூறினார், அப்படி ஏலி சாமுவேலிடம், படுக்கைக்கு எல்ஸ்திரீட் போ, அவர் உன்னை மீண்டும் அழைத்தால், கர்த்தாவே பேசும், நான் உமது தாசன், நான் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல் என்றான். கர்த்தர் வந்து அங்கே நின்றார். அவர் முன்பு போலவே செய்தார். அவர் சாமுவேலே, சாமுவேலே என்று அழைத்தார். சாமுவேலோ, கர்த்தாவே பேசும், நான் உமது தாசன், நான் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலிடம், நான் இஸ்ரவேலில் சில காரியங்களை விரைவில் செய்வேன். அதை பற்றி கேள்விப்படுகிற ஜனங்கள் அதிர்ச்சி அடைவார்கள். கடவுள் சாமுவேலுடன் பேசினார். நண்பரைப் போலவே அவருடன் பேசினார். சாமுவேல் ஒரு சிறுவன் தான். எவ்வளவு அழகானது, எவ்வளவு அற்புதமானது! நாம் இதை ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் போதும் மகிழ்ச்சி அடைகிறோம். அது எப்பொழுதும் புதியதாக தோன்றுகிறது. முதன்முறையாக இந்த கதையை வாசிக்கிறோம் என எண்ணுகிறோம். கடவுள் இந்த சிறுவனுடன் பேசுவதையும் சாமுவேல் அவரிடம் கூறுவதையும் மனதில் படைக்கிறோம். கர்த்தாவே, நான் இங்கே இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். பின்னர் கர்த்தர் அவருக்கு உத்தரவுகளை அளிக்கிறார். கர்த்தரின் நாமம் வாழ்த்தப்படுவதாக. கடவுள் இன்றைக்கு பேசுகிறார். அவரும் இதே போல நம்மோடும் பேசுகிறார். அவரிடம் மனதை திறந்துள்ளவர்களோடும், அவரை நம்பி, அவரை தேடி, அவரிடம் நம்பிக்கையுடன் உள்ளவர்களோடும் கடவுள் அவர்களிடம் வெளிப்படுகிறார். அதனால் இன்று நீங்கள் உங்கள் கருத்தை மாற்ற வேண்டும். சந்தேகத்தையும் நம்பிக்கையின்மையையும் பெருமிதத்தையும் எதிர்ப்பையும் விட்டு விடுங்கள். உங்கள் மனதை தயாராகச் செய்யுங்கள். கர்த்தரிடம் கூறுங்கள், கர்த்தாவே, நான் இங்கே இருக்கிறேன், என்னிடம் பேசுங்கள். கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். சரி, இப்போது நாம் புதிய ஏற்பாட்டிற்கு செல்கிறோம். நான் 3 உதாரணங்களை கூறினேன். நான் சொல்லியபடி ஆதாமின் காலத்திலிருந்து தீர்க்கதரிசி வரை அந்த அனைத்து நபர்களும் கடவுளுடன் பேசிய அனுபவங்களை அல்லது கடவுள் அவர்களிடம் பேசிய அனுபவங்களை அனுபவித்தார்கள். நாம் இந்த பெரிய ஆசீர்வாதங்களில் இருந்து விலகி இருக்க முடியாது. நாமும் கடவுள் நமக்கு தொடர்பு கொடுப்பதை கண்டுகளிப்போம், அனுபவிப்போம், மேலும் தொடர்ந்து அனுபவிப்போம். இப்போது மத்தேயு புத்தகத்திற்கு செல்கிறோம், புதிய ஏற்பாட்டிற்குள். மத்தேயு 28, ஏனெனில் அது மிகப்பெரிய விஷயம். பைபிளில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கடவுள் பேசினார் என்பதை கூறுவதை ஒரே முறையில் சாத்தியமாக்க முடியாது. மத்தேயு 28 நாம் காண்பது என்னவென்றால், கடவுள் இன்று பேசுகிறார் என்று நாம் கூறுகையில்
அது எந்த நாளிலிருந்து தொடங்குகிறது என்றால், மேசியா, இரட்சகர், கடவுளால் அனுப்பப்பட்டவர் பூமியில் வெளிப்பட்ட நாள் முதல் அவர் சுவர்க்கத்தின் ராஜ்யத்தைப் பற்றி போதிக்கத் தொடங்கினார். மனித குலத்திற்கு புதிய இரட்சிப்பு முறைமையை கற்றுக் கொடுக்கத் தொடங்கினார். அந்த நாளிலிருந்தே நாமும் கூறுகிறோம், கடவுள் இன்றைக்கு பேசுகிறார். அந்த இன்றைக்கு எப்போது முடியும்? அந்த இன்றைக்கு முடிவடையும் நாள் கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்து பைபிளின் படி மேகங்களில் அவரது மக்களை தேடி வருவார் என்று கூறப்படுகிறது. அந்த நாளின் நேரம் தெரியாது. ஆனால் அவர் மேகங்களில் வரும்பொழுது கர்த்தருக்குள் மரித்துவிட்டவர்கள் எல்லோரும் உயிர்த்தெழுவார்கள். அவர்கள் மீண்டும் தங்கள் உடலை பெறுவார்கள். அது ஒரு மகிமையுள்ள பரிசுத்த உடலாக இருக்கும். அவர்கள் மேகங்களுக்கு சென்று மகிமையுள்ள கர்த்தரை சந்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கர்த்தரின் பின்பற்றிகள் அவர்கள் உடல்களும் மகிமையுள்ள உடல்களாக மாற்றப்படும். அவர்கள் கூட மேகங்களுக்கு சென்று கர்த்தரை சந்திக்கிறார்கள். அல்லது நாமும் அவரை சந்திக்கலாம். ஏனெனில் ஏன் அதை சொல்லக்கூடாது? அங்கு அந்த இன்று என் முடிவடைகிறது. அதுவே இன்று கடவுள் பேசுகிறார் என்பதின் முடிவாகும். அது ஏன் முடிகிறது? ஏனெனில் அவர் தனது சபையை மேகங்களுக்கு அழைத்துச் செல்வார். அங்கு அவர்கள் சந்திக்கிறார்கள். மேலும் பரிசுத்த ஆவியானவரும் சபையுடன் விசுவாசிகளுடன் சேர்ந்து செல்கிறார். அப்படியானால் இங்கே உலகத்தில் மீதமுள்ள மக்கள், அதாவது கடவுளின் வழியை பின்பற்ற விரும்பாதவர்கள், அவர்கள் மாறாதவர்களாக, எதிர்ப்பாளர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, கடின மனத்துடன் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக வாழ்ந்தனர். இவர்கள் கடவுளை இழந்து நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடன் இல்லை. மாறாக உலகமும் மனிதகுலமும் மட்டும் மீதமிருக்கின்றன. அவர்கள் பாவத்தில் தங்கள் பழக்கமான வாழ்க்கையை மட்டுமே தொடர்ந்து வாழ்கிறார்கள். அதனால் இனி அவர்களிடம் கடவுளை பேசுவார் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் பரிசுத்த ஆவி சபையுடன் சேர்ந்து சென்று விட்டார். அதனால்தான் நான் கேட்கிறேன், கடவுள் இன்று பேசுகிறார் என்பது எப்போது தொடங்கியது? அந்த இன்று எப்போது தொடங்கியது? அது இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட நாளில் தொடங்கியது. அவர்கள் மேகங்களில் வரும்போது அந்த இன்று முடிவடையும். அந்த கடவுள் இன்றைக்கு பேசுகிறார் என்பதின் முடிவு அங்கேயே. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று வெளிப்படுத்தும் புஸ்தகத்தின் படி பல நிகழ்வுகள் வரும். அப்போது நம் கடவுள் தனது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் நித்தியத்திலே இருப்பார் என்று கூறுகிறார். அது மனிதகுல வாழ்க்கையின் மற்றொரு கட்டமாகும். அதனால் இங்கே மத்தேயுவில் அந்த இன்று துவங்கியதை நாம் காண்கிறோம். அதாவது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. அவர் பூமியில் இருந்தபோது கடவுள் மனிதராக மாறி இயேசு கிறிஸ்துவாக தோன்றினார். அவர் சில ஆண்டுகள் மனிதராக வாழ்ந்தார், போதித்தார், வழிகாட்டினார், பல உத்தரவுகளை வழங்கினார், மேலும் தனது சக்திகளை வெளிப்படுத்தினார். மத்தேயு 28:16. இங்கே கூறப்படுவது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு 3வது நாளில் உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலை பலர் கண்டார்கள். அவ்விதத்தில் அவருடைய சீடர்களும் அவரை 3வது நாளுக்கு பின் காண்பார்கள். அவர்கள் அவருடன் இருந்தார்கள், அவரோடு பேசினார்கள், மேலும் மறுபடியும் அவருடன் உணவருந்தினார்கள். அவர்கள் உண்மையில் உணர்ந்தார்கள், அவர் உயிர்த்தெழுந்துள்ளார். அவர்கள் நம்பினர். நாம் ஏமாற்றப்படவில்லை. அவருடன் இருந்தபோது அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் இறந்து மீண்டும் உயிர்த்தெழுவார் என்று கூறினார். இப்போது நாம் ஆசிரியருடன் இருக்கிறோம், கர்த்தருடன் இருக்கிறோம், அரசருடன் இருக்கிறோம்,
மேசியாவுடன் இருக்கிறோம். அவர் நமக்கு முன் இருக்கிறார். அவரும் அங்கே இருந்தார். அவர்களுக்கு உத்தரவுகளை வழங்கி வழிகாட்டினார். அப்படியானால் இங்கே மத்தேயு 28 ஆம் அதிகாரத்தின் வசனம் கர்த்தர் அவருடைய சீடர்களுக்கு உத்தரவுகளை அளிக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த பின் அவர்களிடம் கூறுகிறார். 11 சீஷர்களும் கலிலேயாவில் இயேசு கூறிய மலைக்குச் சென்றார்கள். மலை மீது இயேசுவை சீஷர்கள் கண்டு வணங்கினார்கள். ஆனால் சில சீஷர்கள் அவர் உண்மையாகவே இயேசு என்று நம்பவில்லை. ஆகவே இயேசு அவர்களிடம், வானத்திலும் பூமியிலும் முழு அதிகாரமும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களிடம் கூறுகிறார், எல்லா அதிகாரமும் எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவர் பரலோகத்தையும் பூமியையும் ஆள அவருக்கு சக்தி இருந்தது. அவர் மகிமையின் கடவுள். பின் வசனம் 11 கூறுகிறார், ஆகவே உலகில் உள்ள மக்கள் அனைவரையும் சீஷர்களாக்குங்கள். கர்த்தர் அவர்களிடம் இப்போது இப்படியே கூறவில்லை, ஒரு தேசமே மட்டும் சீடராக அல்லது இரட்சிக்கப்பட உரிமை கொண்டது, மறு எந்த தேசமும் இல்லை என்று. மாறாக அவர் கூறினார், எல்லா தேசங்களுக்கு செல்லுங்களா, அவர்களை சீடர்களாக்குங்கள். எல்லா தேசங்களிலும் போதிக்கவும் பேசவும் செய்யுங்கள். யார் நம்புகிறார்கள் என்பதை பாருங்கள். அனைவரும் நம்பி ஏற்கும்போது அவர்கள் அனைவரையும் தந்தையின் பெயரிலும் மகனின் பெயரிலும் பரிசுத்த ஆவியின் பெயரிலும் நன்னீரில் மிசாய் செய்யுங்கள். அவர் இங்கு குறிப்பிடுவது தந்தை தேவனும் மகன் தேவனும் பரிசுத்த ஆவி தேவனும் ஒரே சத்தியமான தேவனாகவே இருந்தாலும் அவரது அதிசயமான சக்தி மூலமாக தந்தை, மகன் மற்றும் பரிசுத்த ஆவி என்ற 3 விதமான வெளிப்பாடுகளால் அவரது தன்னை வெளிப்படுத்துகிறார். இங்கு கடவுளை பற்றிய இந்த முழுமையான புரிதலை ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். இந்த புதிய புரிதலின் அடிப்படையில் மக்கள் நம்பிக்கையுடன் தந்தை, மகன், பரிசுத்த ஆவி மூலமாக ஒரே தேவனை வழிபட வேண்டும். அவர்களுடைய இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் நன்னீரில் மிச்சாத் செய்யப்பட வேண்டும். ஒரு தேவன் மட்டும் இருக்கிறார், ஆனால் அவர் தனது வேறுபட்ட செயல்பாடுகளால் வெளிப்படுகிறார். அதனால் அவர் கூறுகிறார், பிதாவின் பெயராலும் குமாரனின் பெயராலும் பரிசுத்த ஆவியானவரின் பெயராலும் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் வழங்குங்கள். நீங்கள் போயே நம்ப போகும் இந்த தேசங்களின் மக்களுக்கு போதிக்கவும் என்று அவர் கூறுகிறார். நான் உங்களுக்கு கூறிய அனைத்தையும் அவர்களும் பின்பற்றும்படி போதனை செய்யுங்கள். மேலும் அவர் ஒரு வாக்குறுதியையும் அளிக்கிறார். இந்த வாக்குறுதி அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமல்ல, இது நமக்கும் இப்போது மற்றும் எதிர்காலத்தில் இருக்கும் அனைத்து பின்பற்றிகளுக்கும் ஆகும். அவர் கூறுகிறார், நான் எப்பொழுதும் உங்களுடனே இருப்பேன் என்பதில் உறுதியாயிருங்கள். உலகின் முடிவு வரையிலும் நான் உங்களுடன் தொடர்ந்து இருப்பேன் என்றார். நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் என்று அவர் கூறினார். இதன் பொருள், நான் உங்களுடன் இருக்கும்போது நான் உங்களுடன் பேசுவேன், நீங்கள் என்னுடன் பேசுவீர்கள். நீங்கள் என்னிடம் கேட்கவும் பிரார்த்திக்கவும் அழைக்கவும் செய்யலாம். நான் உங்களுடன் பேசுவேன், உங்களை கற்றுத்தருவேன், உங்களை திருத்துவேன், உங்களுக்கு வாக்குறுதிகளை அளிப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், எப்போதும் உங்களுடன் இருப்பேன். இது அவர் அளித்த ஒரு பெரிய வாக்குறுதி. அதாவது அவர் மனிதர்களுடன் தொடர்ந்து வெளிப்படுவார். அவர் மறைந்து போவதில்லை, அல்லது இந்த மக்களை தனியாக விட்டுவிட மாட்டார். அந்த பண்ணையையும் அந்த ஆண்களையும் பெண்களையும் அவரை நம்பியவர்களையும் யாரையும் தனியாக விட்டு விடமாட்டார். அவர் கூறினார்,
நான் உங்களுடன் இருக்கிறேன். உலகம் முடிவுக்கு வரும் வரை. உலகமும் முடிவுக்கு வரும் வரை என்றால் எல்லா பின்பற்றிகளுடன் மற்றும் நம்ப போகும் அனைவருடனும் அவர் இருப்பார் என்று பொருள். நீங்கள் எல்லா தேசங்களுக்கும் போய் அவர்களிடம் பேச வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அப்போஸ்தலர்கள் எல்லா தேசங்களுக்கும் செல்வதற்கு முடியவில்லை. ஆனால் அவர்கள் சந்ததியினர், எதிர்கால தலைமுறைகள், இரட்சகரையும் மேசியாவையும் நம்பியவர்கள், அந்த கடவுள் பேசுகிறார் என்பதையும் நம்பியவர்கள், அவர்கள் அந்த வேலைகளை செய்யத் தொடர்ந்தார்கள். இன்று காலத்தின் இன்று நாம் இந்த வேலைகளை செய்கிறோம். ஏனெனில் கர்த்தர் நமக்குடன் இருக்கிறார். அவரது பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருக்கிறார். அவர் நம்முடன் பேசுகிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை வழிகாட்டுகிறார், நமக்கு உத்தரவுகளை அளிக்கிறார், நமக்கு கற்றுத்தருகிறார். அவர் கூறுகிறார், இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், இதை இப்படியே செய்ய வேண்டும். நான் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களில் அடங்கியுள்ளது. பலர் என்ற சாட்சியை வாசித்துள்ளனர். ஆனால் இப்போது நான் அதை மீண்டும் பகிர்ந்து கூறுகிறேன். உண்மையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொன்னதை அவர் நிறைவேற்றியுள்ளார் என்பதை வலியுறுத்துவதற்காக அவர் இதை பூரணமாக நிறைவேற்றினார். ஏனெனில் இங்கே அவர் அப்போஸ்தலர்களுக்கு உத்தரவுகளை அளிக்கிறார். போய் அனைத்து தேசங்களிலும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சீடர்களை உருவாக்குங்கள், மக்களுக்கு கற்றுத்தருங்கள், கடவுள் தந்தையாக, மகனாக, பரிசுத்த ஆவியாக செயல்படுகிறார் என்று அவர்களுக்கு விளக்குங்கள். நான் உலகம் முடிவுக்கு வரும் வரை உங்களுடன் இருப்பேன். ஆனால் அப்போஸ்தலர்கள் தங்கள் வாழ்நாளில் இறந்துவிட்டனர். அப்பொழுது யார் இந்த வேலையை தொடர்ந்தார்கள்? அவர்களுக்கு இந்த வார்த்தையை அறிவிக்கப்பட்ட பிற தலைமுறைகள் இந்த வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றனர். எனவே கடவுள் உண்மையில் பேசுகிறார். கடவுள் பேசுகிறார். என் சாட்சியில் நான் என் அனுபவத்தை நினைவு கூர்கிறேன். நான் சுமார் 8 வயதாக இருந்தேன். 7, 8 அல்லது 9 வயதுக்குள்ள சரியாக நினைவில் இல்லை. 8 வயதாக இருக்கலாம். ஏனெனில் நான் மிகவும் சிறியவளாக இருந்தது நினைவிருக்கிறது. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய கனவு கண்டேன். அந்த கனவை கண்டபோது மதங்கள் இருக்கின்றன என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. எனக்கு தெரியாமல் ஒரே மதமாக கத்தோலிக்க மதமே இருக்கிறது என்று நினைத்தேன். அந்த கனவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் கண்டேன். ஆனால் அவர் எனக்கு மிகவும் வேறுபட்ட முறையில் தோன்றினார். நான் அவனை உண்மையில் பார்த்த முறையிலே அவர் எனக்கு அறிமுகமாகவில்லை. அந்த காலத்தில் அவர் சிலுவையில் அல்லது ஓவியம் அல்லது சிலை வடிவத்தில் மட்டும் அறிமுகமாகினார். நான் சிலைகளை மட்டுமே உண்மையில் பார்த்தேன். அது கிறிஸ்து அல்லது இயேசு என்று கூறினார்கள். நான் அந்த கனவை கண்டபோது நான் கர்த்தரை பார்த்தேன். ஒரு சாதாரண மனிதனைப் போல இருந்தார். அவருக்கு ஒரு நீண்ட வெள்ளை ஆடை இருந்தது. கால் குத்தணிகள் இருந்தன. அவருடைய தலையில் ஒரு தாஜம் போன்றது இருந்தது. இவ்விதமாகவே நான் அவரை கண்டேன். நான் முன்னால் ஒருபோதும் இவ்வாறு உடையணிந்த ஒரு மனிதனை பார்த்ததில்லை. ஓவியமாகவோ புகைப்படமாகவோ புத்தகத்தில் கூட இல்லை. அந்த கனவில் அது உலகின் முடிவு என்று எனக்கு தெரிந்தது. கனவில் நான் 2 மலைகளை பார்த்தேன். அவை அனைத்தும் சாவடைந்த உடல்களால் நிரம்பியிருந்தன. அந்த 2 மலைகளும் சாவடைந்த மனிதர்களால் நிரம்பியிருந்தன. மேலும் கர்த்தர் ஒவ்வொரு உடலையும் நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் அனுப்பிவிட்டு பேசினார். நான் பார்க்கும்பொழுது அவர் கூறினார், நரகம், சொர்க்கம், நீங்கள் சொர்க்கத்திற்கு போகிறீர்கள், நீங்கள் நரகத்திற்கு போகிறீர்கள். நான் அதையெல்லாம் பார்த்தேன். நான் அங்கே கர்த்தரின் பக்கம் பார்த்தபோது திடீரென அவர் என்னை பார்த்து கூறினார்,
ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக ஆத்மாக்களை தேர்ந்தெடுக்க எனக்கு உதவுங்கள். இந்த வார்த்தை என்ன? இந்த வார்த்தை மிகவும் ஆழமானது. இன்று வரை அந்த வார்த்தையை நினைவுகூரும் போது நான் மனதிலே அதிர்ச்சி அடைகிறேன். அந்த கனவு ஒருபோதும் எனக்கு மறக்கவே இல்லை. நான் சிறுமியாக இருந்தபோதும் கூட அந்த கனவு என் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. அவர் கூறினார், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக ஆத்மாக்களை தேர்ந்தெடுக்க எனக்கு உதவுங்கள். நான் கூறினேன், ஆம் ஆண்டவரே, நான் உங்களுக்கு உதவுவேன். மேலும் அவர் சில உத்தரவுகளை அளித்தார். மேலும் சில வார்த்தைகளை சொன்னார். மேலும் நானும் அவரிடம் சில வார்த்தைகளை கூறினேன். நான் வேலை செய்யத் தொடங்கினேன். மேலும் எனக்கு நினைவில் உள்ளது, நான் அனைத்தையும் சொர்க்கத்திற்கே அனுப்பினேன். நான் ஒருவரையும் நரகத்திற்கு அனுப்பவில்லை. அது என் அன்பு அல்லது என் உணர்வு. அனைவரும் இரட்சிக்கப்பட வேண்டும், அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அந்த கனவு என்னை கலைத்துவிட்டது. அப்படியானால் கடவுள் பேசுகிறார். இங்கு கர்த்தர் தமது சீடர்களிடம் கூறுகிறார், சென்று தேசங்களில் சுவிசேஷம் அறிவியுங்கள். சீடர்களை உருவாக்குங்கள். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நன்னீரில் மிச்சா செய்யுங்கள். மேலும் கடவுள் 3 விதமான முறைகளில் செயல்படுகிறார் என்பதை அவர்களுக்கு விளக்குங்கள். நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன். ஒரு நேரத்தில் கர்த்தர் என்னுடனும் இருந்தார். எனக்கு அழைப்பு கொடுத்தார். ஆனால் அதற்குப் பிறகு என்ன நடந்தது? என்ன நடந்தது? காலம் கடந்தது. அந்த கனவை நான் கண்டேன். மேலும் அது எப்போதும் எனது நினைவில் இருந்தது. பின்னர் பிற மதங்கள் இருப்பதை நான் கண்டறிந்தேன். பின்னர் பைபிள் என்ற நூல் இருப்பதைப் பற்றியும் கண்டேன். ஏனெனில் நான் ஒருபோதும் பைபிளை வாசிக்கவில்லை. நான் கடவுளை அறிந்தபோது நாம் பைபிளை வாசிக்கத் தொடங்கினோம். நானும் அதை வாசிக்கத் தொடங்கினேன். நான் கடவுளை நேசிக்கத் தொடங்கினேன். பைபிளை தொடர்ந்து வாசித்தேன். அதில் மகிழ்ச்சி அடைந்தேன். மேலும் முழு மனதுடன் கடவுளைப் பற்றிய உண்மைகளை மேலும் அறிந்து கொள்வதற்கான ஆசை ஏற்பட்டு அதை பின்பற்றத் தொடங்கினேன். அப்போதுதான் கடவுள் தன்னை வெளிப்படுத்தத் தொடங்கினார். பரிசுத்த ஆவி தன்னை வெளிப்படுத்த நாங்கள் பிரார்த்திக்கத் தொடங்கினோம். அப்பொழுது அவர் எங்களிடம் கூறினார், நீங்கள் அங்கே பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் 4 இருக்கிறீர்கள். ஆனால் அங்கே தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த சிறிய குழுவிலிருந்து நான் ஒரு பெரிய சபையை உருவாக்குவேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனத்தின் மூலம் என்னிடம் கூறினார். அந்த நேரத்தில் நான் கொலம்பியாவின் போகோட்டாவில் வாழ்ந்தேன். அவர் மேலும் கூறினார், இங்கே கொலம்பியாவில் சபை மிகப்பெரியதாக இருக்கும். மேலும் வெளிநாடுகளிலும் பல நாடுகளிலும் அது பரவும். நான் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த விஷயங்களை நான் ஆழமாக புரிந்து கொள்ள முடியவில்லை. கடவுள் என்னுடன் நேரடியாக பேசினார். கர்த்தர் என்னுடன் நேராக உரையாடினார். கடவுள் பேசவில்லை என்றால் இன்று நாம் இங்கே இருக்க முடியாது. இப்போது அங்கே ஆம்புதாய்க்கான் அல்லது ஆபுதாயன் பேர் இந்த அற்புதமான சாட்சியை கேட்க முடியாது. கடவுள் பேசவில்லை என்றால் அல்லது அது பொய்யாக இருந்தால் இது எதுவும் நடக்காது. ஆனால் இது உண்மை. இது நிச்சயம் உண்மையானது. அவரால் பேசப்பட்டது. மேலும் அவர் பேசுகிறார். அவர் கூறியதை நிறைவேற்றி முடித்தார். அவர் கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவர். நாங்கள் 4 இருந்தபோது பைபிளை அறியாதவர்கள், பல விஷயங்களைப் பற்றிய அறிவின்றி இருந்தோம். ஆனால் அவர் கூறினார், சபை பெரியதாக இருக்கும். இன்று சபை பெரியதாக இருக்கிறது என்று மனிதராக எனக்கு தோன்றுகிறது. ஆனால் நான் அறிந்திருக்கிறேன், கர்த்தருக்கு சபை இன்னும் சிறியதாகவே தெரிகிறது. ஆனால் நானாக மனித கண்ணோட்டத்தில் அது பெரியதாக தோன்றுகிறது. நானும் 4 இருந்த அந்த ஆரம்ப காலத்தை நினைத்துப் பார்க்கும்பொழுது இது ஒரு பெரிய மாற்றமாகும். கடவுள் அந்த அதிசயத்தைச் செய்யத் தொடங்கினார். அவர் தனது வேலைகளை நிறைவேற்றினார். மேலும் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றினார். ஏனெனில் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கு பேசுகிறார். அவர் சக்தி வாய்ந்தவர். அவர் உண்மையிலேயே இருக்கிறார். அவர் இல்லாமல் இருந்தால் அல்லது இது என் கற்பனைகளின் விளைவாக இருந்தால் நான் எதுவும் இருக்க மாட்டேன். நாம் எதுவும் இருக்க மாட்டோம். எதுவும் இருக்காது. ஆனால் இன்று நாம் காண்கிறோம். அனைத்தையும் காண்கிறோம். மக்களை பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தரின் ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளார்கள். சாட்சியங்களை அளிக்கிறார்கள். கடவுள் இருக்கிறார். கடவுள் இன்றைக்கு பேசுகிறார்.
அவர் நிறைவேற்றுகிறார், அவர் பேசுகிறார், அவர் வாக்குறுதி அளிக்கிறார் மற்றும் அதை பூரணமாக நிறைவேற்றுகிறார். அவர் இதை நிறைவேற்றியுள்ளார். கர்த்தரின் நாமம் வாழ்த்தப்படுக. அப்போது பார்க்கிறோம், நான் நினைவு கூறுகிறேன் கொலம்பியாவின் போகோட்டாவில் சபை துவங்கிய அந்த நாட்களை. சுமார் 10 ஆண்டுகள் கடந்த பின்பு போகோட்டாவில் வெறும் 2 ஆலயங்களே இருந்தன. அந்த நகரத்தில் 2 ஆலயங்கள் மட்டுமே. ஆனால் பரிசுத்த ஆவி கூறினான், கர்த்தர் என்னிடம் பேசினார், இங்கே போகோட்டாவில் ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு குடியிருப்பிலும், ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சபை இருக்கும். இந்த நகரத்தில் போகோட்டாவின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு சபை இருக்கும். அப்போது யார் இதை நம்ப மாட்டார்கள்? ஆனால் இன்று அது உண்மையாகிவிட்டது. இன்று போகோட்டாவின் ஒவ்வொரு பகுதிகளிலும், அவர்களது குடியிருப்புகளிலும் அந்த சபை இருக்கிறது. முழு கொலம்பியாவிலும் நகரங்களிலும் சபை உள்ளது. நீங்கள் எந்த பகுதிக்குச் சென்றாலும் சபையை காணலாம். கர்த்தர் இது சொன்னார், கடவுள் பேசினார், அவர் பேசினார் மற்றும் அதை பூரணமாக நிறைவேற்றினார். கடவுள் இன்று பேசுகிறார். அவர் நம்மோடு பேசுகிறார். நான் பேசும் இந்த இன்று என்பது பல ஆண்டுகளாக நீடித்த ஒன்று. அது 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்துள்ளது. கர்த்தரின் நாமம் வாழ்த்தப்படுக. அதனால் என் அன்பான ஆசிரியர்களே, நீங்கள் தயாராகுங்கள். உங்கள் அறிவை மேம்படுத்துங்கள். மேலும் மக்களுக்கு கடவுள் இருக்கிறார், அவர் பேசுகிறார் என்பதை கற்றுத்தருங்கள். நாம் அப்போஸ்தலர் செயல்கள் புத்தகத்திற்குச் செல்கிறோம். அப்போஸ்தலர் செயல்கள் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இன்று பேசுகிறார் என்பதை காட்டும் ஒரு அழகான வெளிப்பாடு உள்ளது. அப்போஸ்தலர் செயல்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே அப்போஸ்தலரின் செயல்கள் புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பரலோகத்திற்கு ஏறிவிட்டார் என்பதை நினைவில் கொள்வோம். அவர் தமது அப்போஸ்தலர்களுக்கும் அவரை நம்பியவர்களுக்கும் அவரை பின்பற்றியவர்களுக்கும் உத்தரவுகளை விட்டுச் சென்றார். அவர் அவர்களிடம் கூறினார், எருசலேமில் இருந்து எங்கும் செல்ல வேண்டாம், எருசலேமிலேயே இருங்கள். பரிசுத்த ஆவியானவர் வருவார், உங்களை மேல் இருக்கின்ற சக்தியால் நிரப்புவார். பின்னர் நீங்கள் சுவிசேஷத்தை போதிக்கவும், தேசங்களிலும் மக்களிலும் மொழிகளிலும் இனங்களில் எல்லாம் பிரசங்கிக்கவும் தயாராக முடியும். ஆனால் நீங்கள் முதலில் தயாராக வேண்டும். எனவே எருசலேமில் காத்திருங்கள். உங்களுக்கு மேலிருந்து சக்தி கொடுக்கப்பட்ட பிறகு வேலை செய்யச் செல்வீர்கள். அது அப்படியே நடந்தது. அவர்கள் ஒரு இடத்தில் திரண்டனர், கர்த்தருக்கு பிரார்த்தனை செய்தனர். அதில் ஒரு நாளில் யூதர்கள் கொண்டாடிய பெந்தகொஸ்தே நாள் என்னும் விழா நடந்து கொண்டிருந்தது. அந்த நாளில் பரிசுத்த ஆவி அவர்கள் மீது வந்தார். அப்போஸ்தலர் செயல்கள் 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது, பெந்தெகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் அனைவரும் ஓரிடத்தில் கூடியிருந்தனர். என்ன நடந்தது? என்ன நடந்தது? அவர்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தபோது திடீரென அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். பல்வேறு மொழிகளில் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அது நிறைவேறியது. ஆனால் அங்கு இருந்த அனைவருக்கும் அது என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களை கேட்கும் மக்கள் அங்கு என்ன நடக்கிறது என்பதை அறியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அறிந்திருந்தனர், அது பரிசுத்த ஆவி அவர்கள் மீது இறங்கி மேலிருந்து சக்தியால் அவர்களை நிரப்பியதாகவும், அதன் மூலம் கடவுள் அவர்களுடன் பேசத் தொடங்கினார், அவர்களுக்கு உத்தரவுகளை வழங்கினார், அவர்களை வழிநடத்தினார் மற்றும் வழிகாட்டினார். அதன் பின் அவர்கள் அனைத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்பது பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு செயல்படத் தொடங்கினர். அப்போஸ்தலர் செயல்கள் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 15 அப்போஸ்தலர் பேதுரு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பிறகு பேசுகிறார். அப்பொழுது அங்கே இருந்த சிலர் கேலியும் விமர்சனங்களும் செய்து கொண்டிருப்பதை அவர் கண்டார். அதற்கு பதிலளிக்க அவர் எழுந்து முதலாவது செய்தியை, முதலாவது போதனையை வழங்குகிறார். அவர் மக்களிடம் கூறினார், இங்கே யாரும் மதுபானம் அருந்தவில்லை,
யாரும் பைத்தியம் பிடித்தவர்கள் அல்ல. இங்கே எதுவும் அப்படியில்லை. இது கடவுளின் செயல். கடவுள் இன்று பேசுகிறார். இது பழங்காலத்தில் தீர்க்கதரிசிகள் மூலம், குறிப்பாக தீர்க்கதரிசி யோவேலின் மூலம் கடவுள் கூறியதை நிறைவேற்றுகிறது. அப்போது அவர் கூறியதாவது, சாட்டுசோம் தேவன் கூறுகிறார், கடைசி இல்லாஸ்வன் நாட்களில் நான் எனது ஆவியை எல்லா மக்களுக்கும் அள்ளி வழங்குவேன். ஆணும் மக்களும் பெண் மக்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பர். உங்கள் இளைஞர் தரிசனம் காண்பார்கள். உங்கள் முதியோர் விசேஷ கனவுகள் காண்பர். பரிசுத்த ஆவி அவர்களை மீதேறி கடவுள் தன்னை வெளிப்படுத்துவார். மனிதருடன் பேசுவார் பரிசுத்த ஆவியின் மூலம். பரிசுத்த ஆவி விசுவாசிகளுக்கு, கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு மந்திரித்துவங்கள், பணிகள் மற்றும் பொறுப்புகளை வழங்குவார். அவர்களுக்கு ஆன்மீக பரிசுகள் வழங்கப்படும். சிலர் அப்போஸ்தலராக இருப்பார்கள், சிலர் தீர்க்கதரிசிகளாக, சிலர் சுவிசேஷக்காரராக, ஆசிரியர்களாகவும் பணியாற்றுவார்கள். இந்த அனைத்து வேலைகளையும் பரிசுத்த ஆவி செய்வாரு. கடவுள் தனது ஆவியின் பரிசுகள் மூலம் மக்கள் ஒவ்வொருவருடனும் பேசுகிறார். ஆண்களிலும் பெண்களிலும், தீர்க்கதரிசிகளிலும், சுவிசேஷக்காரர்களிலும், அப்போஸ்தலர்களிலும் தன்னை வெளிப்படுத்துகிறார். பேதுரு வசனம் 10 கூறுகிறார், நீங்கள் விமர்சிக்காதீர்கள், பேசாதீர்கள், தீர்ப்பளிக்காதீர்கள். இது தீர்க்கதரிசி யோவேல் கூறியதை நிறைவேற்றுகிறது. கடைசி நாட்களில் எனது ஆவியை அனைத்து மனிதருக்கும் ஊற்றுவேன் என்று கடவுள் கூறுகிறார். அது அனைத்து மனிதர்களையும் குறிக்கிறது. உங்கள் மகன்களும் மகள்களும் தீர்க்க தரிசனங்கள் சொல்வார்கள். அதாவது கடவுள் அவர்கள் வாய் மூலம் பேசுவார். உங்கள் இளைஞர்கள் காண்டுகளை காண்பார்கள். அதாவது கடவுள் அவர்களிடம் காண்டுகளின் மூலம் பேசுவார். உங்கள் மூப்பர்கள் கனவுகள் காண்பார்கள். அதாவது கடவுள் கனவுகளின் மூலம் மனிதர்களுடன் பேசுவார். கடவுளின் வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள், கனவுகள், காண்டுகள். பேதுரு மேலும் கூறுகிறார், அவர்களின் ஊழியர்களுக்கும் ஊழியத்திற்கான பெண்களுக்கும் அந்த நேரத்தில் அப்போஸ்தலர்களும் மேல் மாடியில் கூடியிருந்தவர்களும் நான் எனது ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்க தரிசனங்கள் பேசுவார்கள். அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். பல அறிகுறிகள் இருக்கும் என்று கடவுள் கூறுகிறார். இதையெல்லாம் கண்டவர்கள் உயிரோடு இருக்கும் கடவுளை, அவர் உண்மையிலே இருப்பதை நம்புவார்கள். கடவுள் பேசுகிறார், மனிதர்களிடம் பேசுகிறார். நீங்கள் கடவுளுடன் பேச வேண்டும் என விரும்பினால், அவர் குரலை கேட்க வேண்டும் என்று ஏங்கினால், நீங்கள் அவருடன் பேசலாம். அவர் உங்களுடன் பேசுவார். நீங்கள் நண்பர்களைப் போல உரையாடலாம். கடவுள் கனவுகள் அல்லது காண்டுகள் மூலம் இதை செய்வார். தீர்க்க தரிசனத்தில் பரிசுத்த ஆவி உங்கள் அருகில் இருப்பார். கடவுள் தீர்க்க தரிசனத்தின் பரிசு கொண்ட சகோதரர்கள் அல்லது தீர்க்கதரிசிகள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் வாயிலாக உங்களிடம் பேசுவார். கடவுள் உங்களிடம் பேசுவார். கடவுள் இன்று பேசுகிறார். அதில் சந்தேகம் வேண்டாம். என்ன அன்பான ஆசிரியர்களே, நீங்கள் அப்போதிக்கவும் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கற்றுக்கொண்டு சிபாரிசாகி வருகிறீர்கள். இப்போது நீங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடாது, இந்த கேள்விக்கு சகோதரி மரியா லூசியாவிடம் சென்று கேளுங்கள். இல்லை, நீங்கள் தயார் இருக்க வேண்டும். நீங்கள் நேருக்கு நேர் பதிலளிக்க வேண்டும். இப்போது அப்போஸ்தலர் செயல்கள் 9 அதிகாரத்திற்கு செல்லலாம். அப்போஸ்தலர் செயல்கள் 9 அதிகாரத்தில் கடவுள் பேசுகிறார் என்பதற்கான அனுபவங்களை நாமும் காண்கிறோம். இங்கு அப்போஸ்தலர் செயல்கள் புத்தகத்தில்
நாம் சுவிசேஷத்தின் புதிய காலகட்டத்தில் இருக்கிறோம். புதிய இரட்சிப்பு முறையை நாம் வாழ்ந்து வருகிறோம். அப்போஸ்தலர்களும் மற்ற விசுவாசிகளும் வேலை செய்து வருகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பரலோகத்திற்கு ஏறினார். அவர் தனது பரிசுத்த ஆவியை அனுப்பிவிட்டார். அதனால் அப்போஸ்தலர் செயல்கள் புத்தகம் மற்றொரு கட்டத்தை சித்தரிக்கிறது. முதலாவது கிறிஸ்துவ விசுவாசிகளின் அனுபவங்கள் என்று சொல்லலாம். அப்போஸ்தலர் செயல்கள் 9 ஆம் அதிகாரத்தில் வசனம் 3 அப்போஸ்தலர் பவுலுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது என்று கூறப்படுகிறது. எனவே சவுல் தமஸ்குவிற்கு ஈயலஸ்டு புறப்பட்டுச் சென்றான். அவன் நகரத்திற்கு அருகே வந்தபோது அவனைச் சுற்றிலும் மிகுந்த பிரகாசமான ஒளி வானிலிருந்து திடீரென வெளிச்சமிட்டது. பவுலுக்கு என்ன நடந்தது? பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பின்பற்றிகளின் எதிரியாக இருந்தார். அவர் அவர்களைத் தொடர்ந்து துன்புறுத்தினார். அவர் ஒரு ரோமன் படைவீரராக இருந்தார். மேலும் கர்த்தரின் சபையை தொடர்ச்சியாக துன்புறுத்தினார். அவன் விசுவாசிகளையும் அப்போஸ்தலர்களையும் சீடர்களையும் பிடிக்க, அவர்களை சிறைக்கு அனுப்பவோ அல்லது கற்களை எறிந்து கொல்லவோ தேவையான உத்தரவுகளை முடிவு செய்யும் நோக்கில் பயணித்தார். அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததற்காக அவர் அவர்களைத் தொடர்ந்து துன்புறுத்தினார். அதற்கிடையில் பவுல் ஒரு தெய்வீக அனுபவத்தை சந்தித்தார். அவர் தனது வழியில செல்லும்போது திடீரென பரலோகத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி அவரை சுற்றி எடுத்தது. சவுல் தரையில் விழுந்தான். அவன் தன்னோ எல்லஸ்தனிடு பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சவுலே, சவுலே, பரோவோன் கடவுளின் குரலை கேட்டார். அவர் கடவுளின் குரலை கேட்டு அவரிடம் கூறினார், நீ ஏன் புண்படுத்தும் காரியங்களை எனக்கு செய்து கொண்டிருக்கிறாய் என்றது அச்சத்தம். அவர் சொல்லவில்லை, சாவுலே, நீ என் விசுவாசிகளை என் பின்பற்றிகளை ஏன் துன்புறுத்துகிறாய்? என்னை நம்பிய அந்த ஆண்களையும் பெண்களையும் ஏன் துன்புறுத்துகிறாய்? இல்லை, அவர் கூறினார், நீ அவர்களே துன்புறுத்துவதல்ல, என்னை துன்புறுத்துகிறாய். கர்த்தர் கூறினார், நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? அந்த ஒளி அவரை சுற்றியபோது பவுல் சொன்னார், சவுல், ஆண்ட எலஸ்போரி வரை நீர் யார் என்று கேட்டான். அந்த சத்தம பதிலாக, நான் இயேசு, அதாவது உயிரை வழங்கும் தேவனை அவர் துன்புறுத்துவது மிகவும் கடினம். இருப்பைச் கொடுக்கும் தேவனை துன்புறுத்துவது என்பது கூண்டிற்கு எதிராக குத்துவது கடினம் என்பதை குறிக்கிறது. நீயே காயமடைவது என தெரிந்தபோது நீ கூண்டிற்கு எதிராக எப்படி குத்துகிறாய்? நான் தான் உயிரை கொடுப்பவன். நான் இப்போது உன்னிடம் இருந்து உயிரை கெடுக்கலாம். அப்போது நீ இனி என்னை தொடரமாட்டாயா என்று கர்த்தர் அவரிடம் கூறியிருப்பார். அப்போஸ்தலர் பவுல் இந்த அனுபவத்தை சந்தித்தார். ஆனால் இங்கே நாம் எந்த விஷயத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்றால், கடவுள் பவுலிடம் பேசினார். இது சந்தேகப்படாதீர்கள் என்பதற்காக கூறப்படுகிறது. ஏனெனில் பலர் சந்தேகமாக சொல்வார்கள், இது பொய். கடவுள் மனிதருடன் பேசுவதில்லை. கடவுள் மனிதருடன் எப்படி பேசுவார்? கடவுள் மனிதருடன் பேசுவதில்லை. பாவம் செய்கிற மனிதனுடன், பாவத்தில் முழுமையாக மூழ்கியிருப்பவருடன் கடவுள் பேசுவதில்லை அல்லது அவருடன் தொடர்பு கொள்ளுவதில்லை. ஆனால் பாவத்திலிருந்து விலகி கடவுளை நேர்மையாக தேடுகிற, அவரை நேசிக்கும் ஆண்களுடனும் பெண்களுடனும் கடவுள் தொடர்ந்து பேசுகிறார். இங்கு பவுல் அந்த நேரத்தில் பாவி என்பதை நாம் உணர வேண்டும். ஆனால் கடவுளுக்கு அவருடன் ஒரு திட்டம் இருந்ததால் அவர் பவுலை மாற்றினார், அவரை மாற்றியமைத்தார், அவரை மாறச் செய்தார். அவருக்கு ஒரு மிக வலுவான அனுபவத்தை அளித்தார்.
இதனால் பவுல் திருந்தினார். ஆனால் இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கடவுளும் பேசுகிறார் என்பதே. கடவுள் பவுலிடம் பேசினார். அவர் மாறினார். பாவத்திலிருந்து திருந்தினார். இங்கே வசனம் 10 லே கூறுகிறது, தமஸ்குவில் இயேசுவின் LS1 LS2 சீஷன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் அனனியா. கர்த்தர் ஒரு தரிசனத்துல அவனிடம் வந்து பேசினாரு. கர்த்தர் அவர் ஒரு தீர்க்கதரிசி. இந்த அனனியா ஏற்கனவே ஒரு விசுவாசியும் தீர்க்கதரிசியும் ஆனார். காண்டு மூலம் கடவுள் அனனியாவுடன் பேசினாராம் மற்றும் அனனியாவே என்று அழைத்தார். அனனியா பதிலாக, ஆண்டவரே, இதோ இருக்கிறேன் என்றான். கர்த்தர் அனனியாவை நோக்கி, எழுந்து நெடும் வீதி எனப்படும் தெருவுக்கு போ. யூதாசின் வீட்டைக் கண்டுபிடி. தர்சு நகரத்தின் சவுல் என்ற மனிதனுக்காக விசாரி. அவன் அங்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறான். இங்கே வசனம் 15 அனனியா கர்த்தரின் உத்தரவுக்கு சீறியதாக கூறப்படுகிறது. அவர் சாவுலை தேடச் சென்றார். ஏனெனில் அந்த நேரத்தில் அவரை சாவுல் என்று அழைத்தார்கள். பின்னர் கடவுள் அவரது பெயரை பவுல் என்று மாற்றினார். வசனம் 15 இதெல்லாம் கூறுகிறது, ஆனால் கர்த்தர் அனனியாவிடம், போ, நான் சவுலை ஒரு முக்கிய வேலைக்காக தேர்ந்துள்ளேன். அவன் மன்னருக்கும் யூத மக்களுக்கும் பிற நாடுகளுக்கும் என்னை பற்றிச் சொல்ல வேண்டும். கடவுள் தீர்க்கதரிசியும் கர்த்தரின் சீடருமான அனனியாவிடம் கூறியதை பாருங்கள். அவரும் கூறினார், நீ அங்கே சென்று சாவுலுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவரது மீது கைகளை வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏனெனில் அவர் எனக்கு தேவை. அவருக்கு பிரஜாதியினருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். பவுல் பிரஜாதியினருக்கு பிரசங்கிக்க வேண்டும். கடவுள் பவுலுக்கு ஒரு மிகவும் கடினமான பணியை வழங்கினார். கர்த்தரின் சபையையும் அவருடைய மக்களையும் துன்புறுத்தியவராக இருந்த பவுல், கடவுள் அவரை அழைத்து மாறச் செய்து வேலைக்கு பணித்தார். மேலும் அவரை போரின் முன்சாராக இலக்காக நிறுத்தினார். அவர் செய்த தவறுகளுக்காக அவர் விளைவுகளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் பவுல் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தார். அவனுக்கு கூறினார், சரி, என் உடலுக்கு என்ன நேர்ந்தாலும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கர்த்தரை நேசிக்கிறேன். கடவுளின் மீது நான் பிரேமையுடன் இருக்கிறேன். கர்த்தரின் வார்த்தையை பிரசங்கிப்பதில் ஒரு பைத்தியக்காரராக இருக்கிறேன் என்று பவுல் சொன்னார். அவரை கடவுள் அழைத்தார். அவருக்கு பேசினார். அதனால் பவுல் கடவுளுக்கு திரும்பினார். இங்கே வசனம் 16 கர்த்தர் அனனியாவிடம் பவுலை பற்றி கூறுகிறார். என்ற பெயருக்காக அவன் படவேன். எல்ஸ்திரானுடைய துன்பங்களை நான் சவுலுக்கு காட்டுவேன் என்றார். அது அப்படியே நடந்தது. பவுல் கர்த்தருக்காக மிகவும் இறுக்கமும் துன்பமும் அனுபவித்தார். ஆனால் அவர் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தார். ஏனெனில் அவர் அனுபவித்த ஆவிக்குரிய அனுபவங்கள் அவருக்கு மகிழ்ச்சியை அளித்தன. பவுல் கூறினார், அவர் 3ஆம் பரலோகத்தில இருந்தார். அங்கு பல விஷயங்களுக்கு கேட்டார், பலவற்றை கண்டார். அவருக்கு சுற்றியிருந்த கடவுளின் சித்தியால் அவர் ஆன்மீக அனுபவங்களால் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தார். எனவே நாம் கடவுள் இன்றைக்கு பேசுகிறார் என்பதில் சந்தேகிக்க கூடாது. இதுதான் இன்று நாமும் வாசிக்கிறோம். இது நம்ம காலத்தின் இன்று. இப்பொழுது அப்போஸ்தலர் செயல்கள் 10 அதிகாரத்தில் நுழைவோம்.
இங்கு கொர்னேலியஸின் குடும்பத்துக்கு நடந்த ஒரு அனுபவம் இருக்கிறது. அவர்களுக்கு யூதர்கள் அல்லாத ஒரு குடும்பமாக இருந்தனர். அப்போஸ்தலர் செயல்கள் 10 ஆம் அதிகாரம் 1 ஆம் வசனத்தில் இருந்து 4 ஆம் வசனம் வரை இவ்வாறு கூறுகிறது. செசரியா நகரில் கொர்னேலியு என்னும் மனிதன் இருந்தான். ரோம படையில் இத்தாலிய வகுப்பில் அவன் ஒரு படை அதிகாரியாக இருந்தான். கொர்னேலியு நல்ல மனிதன். அவனும் அவன் வீட்டில் வாழ்ந்த எல்லா மக்களும் உண்மையான தேவனை வணங்கினர். தனது பணத்தின் பெரும் பகுதியையும் அவன் ஏழை மக்களுக்கு கொடுத்தான். கொர்னேலியு தேவனிடம் எப்போதும் பிரார்த்தனையும் செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் மதியத்திற்கு பின் 3 மணியளவில் கொர்னேலியு ஒரு காட்சியை கண்டான். அவன் தெளிவாக அதை கண்டான். அக்காட்சியில் தேவனிடமிருந்து ஒரு தூதன் அவனிடம் வந்து, கொர்னேலியுவே என்றான். கொர்னேலியு தேவதூதனைக் கண்டு பயந்து, ஆண்டவரே, என்ன வேண்டும் என்றான். தேவதூதன் கொர்னேலியுவிடம், தேவன் உனது பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்த்தார். நீ ஏழை மக்களுக்கு கொடுக்கும் தருமங்களை அவர் பார்த்தார். தேவன் உன்னை நினைவு கூறுகிறார். கர்த்தரின் நாமம் வாழ்த்தப்படுக. எவ்வளவு அழகானது இது! சகோதரர்களே, எப்போது நாம் ஒரு நேர்மையான மனிதனை பார்க்கிறோம், அவர் கடவுளை நேசிக்கிறார், பிரார்த்திக்கிறார், ஒருவருக்கொருவர் நல்லதைச் செய்கிறார், அருளின் செயல்களை மேற்கொள்கிறார். அப்பொழுது கடவுள் அவரை உயர்ந்த மரியாதையுடன் பார்க்கிறார். இங்கு கடவுள் கூறுகிறார், உங்கள் பிரார்த்தனைகளும் உங்கள் அருளும் தேவனின் சந்நிதியில் உயர்ந்தது. சகோதரர்களே, கவனியுங்கள். நாம் செய்து கொண்டிருக்கும் செயல்கள் வீண் செலவாகாது. இல்லை, நாம் முழு மனதுடன் செய்கின்ற அனைத்தையும் எமது கடவுள் நிச்சயமாக வெகுமதி அளிப்பார். அவற்றை நம்மை கவனிக்கிறார், நம்மை கேட்கிறார், நம்முடன் பேசுகிறார். நாம் அவருக்காக செய்யும் அனைத்தையும் அவர் பார்க்கிறார். அவர் நம் முயற்சியையும் எங்கள் போராட்டங்களையும் காண்கிறார். கடவுளின் கருணையை அடைய, கடவுளுடன் நட்பை உருவாக்க, அவருடன் நடந்து அவருடன் உரையாட நாம் போராடுகிறோம். அவர் நம்மிடம் பேசுகிறார், நம்மையும் அவர்களிடம் பேச அழைக்கிறார். ஆனால் அவர் ஒரு நேர்மையான, அடங்கிய, பணிவான இதயத்தையே விரும்புகிறார். ஒரு இதயம் அவரை நேசிக்கிறதையும் தவறுகளிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விலகி கடவுளை மகிழ்ச்சிப்படுத்த தயாராக இருக்கிறது. கடவுள் அங்கே இருக்கிறார், பேசுகிறார். கவனியுங்கள், இது அனைத்தும் கர்த்தரின் சந்நிதியில் சென்றடைந்ததாக கூறப்படுகிறது. கொர்னேலியஸின் அற்புதமான செயல்கள், அவன் செய்த நல்ல காரியங்கள். அதன் பின்பு அப்போஸ்தலர் செயல்கள் 10 ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசிக்கும்போது, கர்த்தர் அவர் மற்றும் அவரது குடும்பத்துக்கு எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை நாம் காண்கிறோம். கடவுளன் அப்போஸ்தலர்களை அனுப்பி அவருக்கு பிரார்த்தனை செய்து அவருக்கு பரிசுத்த ஆவியை அளித்தார். கொர்னேலியஸும் அவரது வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்பட்டனர். கடவுள் அவர்களிடம் பேசினார், அவர்களுக்கு வாக்குறுதிகளை அளித்தார் மற்றும் அவர்களை ஆசீர்வதித்தார். கடவுள் இன்று பேசுகிறார். அவன் பேசுகிறார். அரசருக்கு நன்றி, நமது அரசருக்கு நன்றி. கடவுள் பேசுகிறார். அதாவது, நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள், நீங்கள் தேவனை துதிக்கிறீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் காண்டுகளை பார்க்கிறீர்கள். அதுவே ஒரு திரைப்படத்தை போல தெரிகிறது. நீங்கள் அந்த காண்டை பார்க்கிறீர்கள். அதுல கர்த்தரும் உங்களிடம் பேசுகிறார் மற்றும் அருமையான, அழகான, நேர்மையான விஷயங்களை கூறுகிறார். அதேபோல் கனவுகளின் மூலம் கூட கடவுள் உங்களிடம் பேசுகிறார்.
தீர்க்க தரிசனத்தின் மூலம் தீர்க்கதரிசிகள் அல்லது தீர்க்கதரிசன பரிசு கொண்ட சகோதரர்கள் வழியாகவும் கடவுள் பேசுகிறார். அதனால் தவறான வழியில் ஏமாற விடாதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், மந்திரவாதம், மோசடிகள் மற்றும் ஆவியாட்டம் போன்றவை உள்ளன. அவை எல்லாம் கடவுளின் செயல்களை நகலெடுக்கும் முயற்சிகளே. சாத்தாண்டு கடவுள் பேசுவதை அறிந்திருப்பதால் அவரும் மக்களிடம் பேச விரும்புகிறான். ஆனால் அவன் அவர்களை அழிக்கவும் பாவத்திலே மூழ்கடிக்கவும் என்று தூண்டுகிறான். அவன் கூறுவான், பாவத்தில தொடருங்கள், அதுவே அழகாக இருக்கும், உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், தொடருங்கள். இதுவே சாத்தான் செய்கிறான். ஆகவே நீங்கள் நன்மையும் தீமையும், நல்லதும் கெட்டதும், நீதி மற்றும் நேர்மையும் இடையே வேறுபாடு காண கற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் சாத்தானால் ஏமாற்றப்படாமல் இருக்க முடியும். ஆனால் சரி, இது ஏற்கனவே மற்றொரு தலைப்பாக இருக்கும். எதிரி இந்த தந்திரங்களைப் பற்றி பேச அவை மக்களை ஏமாற்ற எதைக்கு பயன்படுத்துகின்றன மற்றும் ஏன் அவற்றை பயன்படுத்துகின்றன என்பதை காண. இன்று நாம் கடவுள் இன்றி பேசுகிறார் என்பதை அறிந்து கற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தோம். அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் மற்றும் மனிதர்களுக்கு நல்லதை செய்ய நீதிமான்களாக, பரிசுத்தமாக மற்றும் கர்த்தரின் சந்நிதியில் நேர்மையாக வாழ்வதற்கான வழிகளை கற்பிக்கிறார். என் கடவுள் உங்களை அனைவரையும் மிகுந்த ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களுடன் இருக்கட்டும். கடவுள் உங்கள் நண்பராக, எங்கள் நண்பராக இருக்கட்டும். கர்த்தருக்கு புகழளிக்கப்படுக. நாம் நமது கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்குவோம். பரிசுத்த தந்தையே, சக்தி வாய்ந்த ஆண்டவரும் நமது தேவனே, உங்கள அன்பிற்கும் கருணைக்கும் உங்கள் வார்த்தைக்கும் உங்கள் சத்தியத்திற்கும் உங்கள் வாக்குறுதிகளுக்கும் நன்றி. பரிசுத்த தந்தையே, உங்கள் அற்புதமான வாக்குறுதிகளுக்காக நன்றி. நமது வாழ்க்கைகளில் நீங்கள் வெளிப்பட்டதற்காக, நம்மை வழிநடத்தி வழிகாட்டி கற்றுக் கொடுத்ததற்காக, நம்முடன் இருப்பதற்காக, எங்களை ஆதரிக்கிறதற்காக, என் ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, நீங்கள் எங்களுக்கு பெரிய வெற்றிகளை அளிப்பீர்கள். பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு அளிப்பீர்கள். கர்த்தாவே, பரிசுத்த தந்தையே, எங்களை உதவுங்கள். நாங்கள் உம்முடைய முன்னிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்க மற்றும் உங்கள் கண்முன்னே கிருபையை எப்போதும் பெற நாம் உதவுங்கள். கர்த்தாவே, உதவுங்கள். கர்த்தாவே, துப்புரவு செய்யுங்கள், விடுதலை செய்யுங்கள். இன்றைய நாளில் உமது குணப்படுத்தும் கையை நீட்டுங்கள். என் ஆண்டவரே, உமது குணப்படுத்தும் கையை அனைத்து நோயாளிகளுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மேல் வைத்து தீர்ப்பாராயாக. மிகவும் பலவிதமான நோய்களிலும் பீடிக்கப்பட்டுள்ளவர்களை குணமாக்குங்கள். கான்சரை துடைத்தெறிந்து குணமாக்குங்கள். அனைத்து தீய நோய்களையும், சரியாக முடியாத நோய்களையும் நீக்குங்கள். கர்த்தாவே, அனைத்து மனநலக் குறைவுகளையும் நீக்குங்கள். மந்திரவாதம், மோசடிகள், சாபங்கள் போன்றவை இவற்றிலிருந்து மக்களை விடுதலை செய்யுங்கள். ஒவ்வொருவரையும் துப்புரவு செய்யுங்கள். கர்த்தாவே, ஒவ்வொரு உயிருக்கும் உதவுங்கள். அவர்கள் உமது வழிகளை புரிந்து உம்மை நேசிக்க, உம்மை பின்பற்ற, உமது அற்புதங்களை, உமது ஆசீர்வாதங்களை, உமது குணப்படுத்தல்களை, உமது அதிசயங்களை அனுபவிக்க உதவுங்கள். நன்றி என் பரிசுத்த தந்தையே. உமது அன்பிற்குரிய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உமக்கு சிறப்பையும் மகிமையும் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது முதல் எப்பொழுதும் வரை மகிமை சக்தியுடைய தேவனுக்கு கர்த்தருக்காக பாடுவோம். கோரோ 1-5
மற்றும் தேவன் என்ற சக்தி என்ற பாடலை பாடுவோம். Solo el poder de Dios puede cambiar tu ser. La prueba yo te doy. Él me ha cambiado a mí. ¿No ves que soy feliz siguiendo al Señor? Nueva criatura soy, nueva soy. Solo el poder de Dios puede cambiar tu ser. La prueba yo te doy. Él me ha cambiado a mí. ¿No ves que soy feliz siguiendo al Señor? Nueva criatura soy, nueva soy. மகிமையும் சிறப்பும் எங்களது தேவனுக்கு. நன்றி. என் அன்பான சகோதரர்களே, இன்றைய நாளில் எங்களுடன் இருந்த அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் என் கடவுள் மிகுந்த ஆசீர்வாதங்களை அளிக்கட்டும். கர்த்தரும் உங்கள் அனைவருடனும் இருக்கட்டும். நன்றி. நான் உங்களை என் முழு மனதுடன் நேசிக்கிறேன். என் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும். குழந்தைகளுக்காக அன்பும் முத்தங்களும். நன்றி.